எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 28 ஆகஸ்ட் எப்படி மார்க்கெட் நிஃப்டி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னைக்கான நேத்தோட ப்ரிடிக்ஷனுக்கு இன்றைக்கி ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த அனலைசேஷனில் என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள், இருபத்தி நேற்று வந்து 28,018 க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது வந்து 25,995 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கீழே 24,940 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்த ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இன்றைக்கி என்ன மார்க்கெட் நடந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கே க்ளோஸ் பண்ணாலும் அங்கேருந்து மேலே கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி மேலே போய் அந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு கீழே திருப்பி வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆக மொத்தம் இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து க்ளோஸ் பண்ணலை. ஸோ அதை வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்காங்க. பட் நியூ ஹையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன மார்க்கெட் சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருவேளை இங்கேருந்து கீழே விழுந்த இதே பேட்டர்னை எடுக்கலாம், இதே மாதிரி இங்கேயும் எடுத்துகிட்டு அப்புறம் மேலே போயிட்டு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து ஓவராலாக ஒரு எம் பேட்டர்னோ இல்லை டபிள்யூ பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி இங்கே வந்து மார்க்கெட்டில் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கொடுத்த மார்க்கெட்டோட அனலைசேஷன். நேற்று எப்படி நடந்திருக்கு, இன்றைக்கி எப்படி நடந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரைக்குள்ளே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரீமியம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி ப்ரீமியம் எப்படி நடந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ப்ரீமியம் எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பாருங்கள், நேற்று வந்து ஒரு நெகட்டிவ்லேருந்து, அதாவது நெகட்டிவில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டு இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக மாறியிருக்கு. ஆனாலும் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு பிஓ சிஇஓ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட்டு ஒரு இடத்துல சிஇ வந்து மேலே ஏறிட்டு கீழே வந்திருக்குது. அப்போ இங்கே வந்து க்ரீனாக தான் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போ நமக்கு பிஇ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னா கீழே போயிட்டு திருப்பி மேலேயும் வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா மார்க்கெட் வந்து ரெண்டு சைட்லேயுமே ஒரு டிகே நடந்திருக்க மாதிரி தான் தோணுது இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுக்கும்போதே. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்துட்டாங்கனாவே அது டிகேக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு நமக்கு இப்போ. ஸோ ஒரு ஹெவி மூவ்மெண்ட்டுக்கு அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் எடுத்து நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இது என்னுடைய ஓபிஎம் கேல்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் நான் இதை நம்பர்ஸ் இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேப்பர் ட்ரேடிங்க்கான ஒரு இதுதான். யாருக்கும் அட்வைஸ் கிடையாது, ரியல் ட்ரேடிங் கிடையாது இது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர், நீங்கள் அதை பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி நான் என்ன ஸ்ட்ரைக்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000 மட்டும்தான். ஓகேங்களா? 25,000 மட்டும்தான் எடுத்து செக் பண்ணேன். அதை தாண்டி நான் எதுவுமே எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோதான், நேற்று க்ளோஸ் பண்ணது வந்து அப்படி தான் க்ளோஸ் ஆனதுனால 25,000 ஸ்ட்ரைக் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கொடுத்துருந்த நம்பர்ஸில் வந்து 96 எடுத்து வச்சுருந்தோம். அதே மாதிரி கால் சைடில், அதே மாதிரி புட் சைடில் 58. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டையுமே டச் பண்ணியிருக்குது. காலு 96 டச் பண்ணியிருக்குது, புட்டு 58 டச் பண்ணியிருக்குது. பட் என்ன நடந்திருக்கு பாருங்கள், இப்போது காலில் 58 டச் பண்ணிட்டு மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி புட்டு டச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போய் நின்றுட்டாங்க. ஸோ இங்கே வந்து டிகே கொடுத்துட்டு இங்கே வந்து கிட்டத்தட்ட எந்த இடத்துலையே ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. ஸோ காலோட டிகே கம்மி பண்ணிவிட்டு புட்டோட டிகேயை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. நேற்று வந்து காலோட டிகே அதிகம் பண்ணாங்க, புட்டை அங்கேயே வச்சுருந்தாங்க. இன்றைக்கி காலை அங்கேயே வச்சுட்டு புட்டை டிகே பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 இதையும் நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம்னா இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி லாஸ் கிடச்சிருக்குன்னா, ஸோ ரெண்டுலேயும் சேர்த்தாவே ஒரு 700 to 800 ருபீஸ் இந்த இதை மட்டும் நம்ம எடுத்திருந்தோம்னா இந்த லாஸ் நடந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க இப்போ ஹையில் போயிட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டாங்கன்னாவே, ஒன்று ரெட்டில் போட்டாங்கன்னா காலர் டிகே பண்ணுறாங்க, புட்டில் க்ரீனில் போட்டாங்கன்னா
புட்டை டிகே பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹையில். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எந்த பொசிஷனில் எங்கே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும் இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பேட்டர்னை எங்கே ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அவங்க டிகே பண்ணுறதுக்கான நிறைய காரணங்களில் இதெல்லாம் எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஒரு பேட்டர்னை வச்சுருக்காங்கன்னா அப்போ வந்து ஹெவி மூவ்மெண்ட் கொடுக்கலன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெவி ரெசிஸ்டன்ஸாக இருக்கனால ஸோ இந்த ஹையை அவங்களால கடந்து போக முடியல. ப்ரீவியஸ் ஹையை கடந்து போக முடியல. அதுதான் இது வந்து. பட்டு அவங்க ஜூலையோடைய ரேஞ்சை வந்து கடந்து மேலே போய் நிற்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட்டுக்கு ஒரு புது ரேஞ்ச் அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து தான் அடுத்த மூவ்மெண்ட் இருக்கும். ஒன்று கீழே வரும், இல்லைனா மேலே போகும். இப்படி தான் நெக்ஸ்ட்டு வீக்கில் நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.